நாம் எல்லாரும் நம்ம இருக்கிற இடங்களில் நமது முழங்கால்களை முடக்கி கண்களை மூடி ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கலாம். என்றென்றேக்கும் சோத்தரிக்கப்படத்தக்க தேவனை பார்த்து, என்றென்றேக்கும் மகிமை நிறைந்த தேவனை பார்த்து, பரலோக தூதர்கள் எல்லாம் ஓய்வில்லாமல் ஆராதிக்கிற அந்த தேவனை பார்த்து, பூலோக மனுஷருடைய துதிகளிலே பிரியப்படுகிற ஆண்டவரை பார்த்து எல்லாருமாய் கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே வருகிறவர், நன்மைகளை பாராட்டுகிற தேவன் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் நாவிலிருந்து எழுகிற துதிகளிலே நீர் பிரியப்படுகிறவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் உள்ளத்தில் உள்ளின் திரியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆராய்ந்திருந்திருக்கிறீர். எங்கள் நாவிலே சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அவைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எலும்புகள் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் நினைவுகளை வகையறுக்கிற தெய்வம் ஆண்டவரே, பூமியும் அதன் நிறைவும் உம்முடையவைகள், பூமியும் அதில் உள்ள குடிகளும் உம்முடையவைகள், நாங்கள் காண்கிற யாவும் உமக்கு சொந்தமானவைகள் ஐயா. நாங்களும் உமக்குரியவர்களாய், உமது மேய்ச்சலின் ஜனங்களாய், உமது கைக்குள்ளான ஆடுகளாய், உமது சத்தத்தை கேட்கும்படி எங்கள் இருதயங்களை நாங்கள் உமக்கு நேராக்குகிறோம். எங்கள் சிந்தைகளை நாங்கள் உமக்கு நேராக்குகிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு ஏற்புடையதாய் நாங்கள் மாற்றுகிறோம். உருக்கமான இரக்கங்களினால் எங்களை சேர்த்து கொள்ளுகிற தேவன், நன்மையினால் எங்கள் நாவை திருப்தியாக்குகிற தெய்வம், கழுகுக்கு சமானமாய் எங்கள் வயதை திரும்ப வாழ வயதை போல மாற்றுகிற தேவனையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஐயா. எங்களுக்கு விரோதமாய் ஒருவேளை உமது பட்டயம் ஒருவேளை உருவப்பட்டிருக்குமானால் தேவனுடைய கோபம் எங்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு உமது பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம் ஐயா. பட்டயமானது உரையிலே போடப்படுவதாக, தேவரீருடைய இரக்கங்கள் உமது ஜனங்களின் மேலே பெருகுவதாக. உமது தயையை நீர் என்றென்றேக்கும் வைத்திருக்கிறீர். உமது இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அப்பா. மனுஷனை நீர் நினைக்கிறீர், நீர் மனுபுத்திரனை விசாரிக்கிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் தாகம் தீர்க்கிறீர் ஆண்டவரே. 4 விரற்கடையாளமான வாழ்க்கையில மகிமை நிறைந்த நீர் வெளிப்பட்டபடினால நன்றி ராஜா. மலருக்கொப்பான காலையில மலர்ந்து மாலையிலே மறைகிற மலருக்கொப்பான வாழ்க்கையில அப்பா மகிமை பொருந்தியவராய், பராக்கிரமம் செய்கிறவராய், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறவராய், மகத்துவத்தை அணிந்து அதை கச்சையாய் கட்டி கொண்டிருக்கிறவராய் நீர் எங்க வாழ்க்கையில வெளிப்பட்டிருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. உமது மகிமை பிரதாபங்களை நாங்கள் எடுத்துரைக்கிறோம் ஆண்டவரே. உமது நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களிலே உயர்ந்திருப்பீராக. உமது நாமம் உயர்ந்திருப்பதாக. உமது நாமம் என்றென்றேக்கும் உயருவதாக. உமது ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதாக. மனுஷனுடைய துதிகளிலே நீர் பிரியப்படுகிறவர், மனுஷனுடைய துதிகளிலே நீர் உயர்ந்திருக்கிறீர். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். இந்த ஆலயத்தில் நீர் எழுந்தள்ளி இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி மகாராஜா. நன்றி ராஜா. உங்க பாதத்தில் அமர்வது எத்தனை மேன்மை ஆண்டவரே. எத்தனையோ பேர் அதை அறியவில்லை, எத்தனையோ பேர் அறிந்தும் அதன் மேன்மையை உணரவில்லை. மேன்மையை உணர்ந்தவர்களுக்கு சூழ்நிலைகள் வாய்க்கவில்லை. எல்லாவற்றையும் எங்களுக்கு தானமாய் கொடுத்து உமது அப்பா இந்த பரிசுத்த சன்னிதான தண்டையில வந்து நிற்கிறதற்கு நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி ராஜா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உமது தயவு மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்குள்ளாய் எங்களை அழைத்து வந்தீர். உமது துதியை சொல்லி வருகிற ராஜரீக கூட்டமாய் நீர் எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காக நன்றி. நன்றி மகாராஜா, நன்றி மகாராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு கோடான கோடி நன்றி. உள்ளத்திலிருந்து நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி என்று வாசிக்கிறோம். இருதய நொறுங்குண்டவர்களாய் உமது சன்னிதான தண்டையிலே நாங்கள் வருகிறோம். ஒருவரையும் தள்ளாதவரும் ஒருவரையும் புறக்கணியாதவருமாகிய தேவன் எங்களை உம்மிடமாய் நீர் சேர்த்துக் கொள்வீராக ராஜா. நேசரே உம் பாதத்தில் நான் இன்று அமர்ந்தேனே. நேசரே உம் பாதத்தில் அமர்ந்தேனே. என் நேசரே உம் பாதத்தில் நான் இன்று அமர்ந்தேனே. என் நேசரே உம் பாதத்தில் அமர்ந்தேனே. நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே. வேறொன்றும்
பெரிய பொக்கிஷம் ஒன்று உண்டு என்றால் அது உங்க சன்னிதானம் ஆண்டவரே. எங்க இருதயம் என்றென்றைக்கும் வந்தடையத்தக்க இடம் உங்க சன்னிதானம் ஆண்டவரே. 1000 நாளை பார்க்கிலும் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம். உலகத்துல எங்கெங்கோ நாங்க தேடி அடைந்தாலும் கிடைக்காத அந்த மகிமை இந்த நாளில் எங்க கண்களுக்கு புலப்படுவதாக, எங்க சிரசின் மேல் வந்து அமர்வதாக. அறியாமையில் இருக்கிற உமது பிள்ளைகள் மேல், இருளில் இருக்கிற உமது பிள்ளைகள் மேல், அந்தகார இருளில் இருக்கிற அந்த பிள்ளைகள் மேல் ஆச்சரியமான ஒளியாய் நீர் பிரகாசமாய் எழும்ப தருள வேண்டும் ஐயா. நீர் எழும்ப வேண்டும் ஐயா, எழுந்தருள வேண்டுமே ராஜா. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சரி உம் பாதத்தில் நான் இன்று அமர்ந்தேனே. என்னே சரே உம் பாதத்தில் அமர்ந்தேனே. என்னே சரே உம் பாதத்தில் நான் இன்று அமர்ந்தேனே. என்னே சரே உம் பாதத்தில் அமர்ந்தேனே. நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே. வேறொன்றும் வேண்டாம், உந்தன் பாதம் போதுமே. நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே. வேறொன்றும் வேண்டாம், உந்தன் பாதம் போதுமே. நீரே வேண்டுமே சுவே உம் பாதமே. போதுமே சுவே நீரே. வேண்டுமே சுவே உம் பாதமே. போதுமே சுவே நீரே. வேண்டுமே சுவே உம் பாதமே. போதுமே சுவே எனக்கு. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமது நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் எங்களுக்கு அருளப்படவில்லை அப்பா. என்றென்றைக்கு எங்களை நினைக்கிற தெய்வத்திற்கு நேராய் நாங்கள் வருகிறோம்ப்பா. எங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் மன்னிக்க தயவிருத்த தேவன் உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இந்த நாள் மெய்யாக நீர் எங்களுக்காக உண்டு பண்ணின நாள். உமக்குள்ளாய் களி கூர்ந்து மகிழும்படி, உமது பிரசன்னத்தினால் நாங்கள் திருப்தி ஆகும்படி, உமது மகிமை எங்க கண்கள் காணும்படி, உமது கரத்தின் கிரியைகளை நீங்க எங்க வாழ்க்கையில உயிர்ப்பிக்கும்படி, அந்த கரத்தின் பராக்கிரமத்தை எங்க கண்கூடாய் நாங்க காணும்படி, ஓங்கிய புயத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் வெளிப்பட்ட அந்த மகிமை, பலத்த கையினால் எகிப்திலிருந்து விடுதலையாக்கின அந்த மகிமையை எங்க கண்கூடாய் நாங்க காண நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த நாள் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உமது கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மேலும் தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக. ஒழுங்கின்மைகளும் வெறுமைகளும் எங்கெல்லாம் காணப்படுமோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக. மரித்த வாழ்க்கையின் பகுதிகள், உலர்ந்த எலும்புகளில் எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசியினால உரைக்கப்பட்ட அதே ஆவியின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஜீவனடைய செய்கிற வல்லமை, எலும்புகளும் நரம்புகளும் உண்டாகும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் வல்லமை எங்க வாழ்க்கையில அப்பா பிரத்யட்சமாய் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது கருணையின் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் எங்களோடு கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நாம் இருக்கிற இடங்களில் உட்காரலாம். பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள். அல்லேலூயா. ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கர்த்தரே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். எத்தனை இடர்கள் என் வாழ்க்கையில வந்து சேர்ந்தாலும் நீர் மாத்திரம் எனக்கு என்றென்றைக்கும் போதும் ஆண்டவரே. நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரே என் துணையானீர்,
நித்தமும் என் நிழலானி, கர்த்தரே எம் துணையானி, கர்த்தரே எம் துணையானி. நித்தமும் என் நிழலானி, கர்த்தரே எம் துணையானி. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி, கர்த்தரே எம் துணையானி. பாவி என்று என்னை பலர் தள்ளினாலும், என்னில் ஆவி இல்லை என்று சொன்னாலும், ராஜா அவர்கள் பார்க்கிற விதம் நீர் என்னை பார்க்கவில்லை. உமது அன்பு என்மேல் பொழியப்பட்ட விதம் வித்தியாசமானது. உம்மை போல நான் எங்குமே கண்டதில்லை. பாவி என்னை பலர் தள்ளினார், ஆவி இல்லை என்று இகழ்ந்தும் விட்டார். பாவி என்னை பலர் தள்ளினார், ஆவி இல்லை என்று இகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி, கர்த்தரே எம் துணையானி. சுற்றத்தாரும் காலத்தால் குளிர்ந்திட்டார், நம்பினோர்கள் எனக்கு எதிரானார், கொள்கை கூறி பலர் பிரிந்திட்டார். உம்மை போல என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறவர் யாருமே இல்லை. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார், உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி, கர்த்தரே எம் துணையானி. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனையே நான் உமக்களிக்கிறேன், உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே துணையானி, நித்தமும் என் நிழலானி, கர்த்தரே எம் துணையானி. அல்லேலூயா. இந்த பாடல்களில் பாடும்பொழுது என்னுடைய ஒரு அனுபவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. கல்லூரி காலங்கள் அப்போ தான் நான் கொஞ்சம் ஆண்டவரோட கொஞ்சம் ஜெபிக்கெல்லாம் பழகின காலங்கள் அதுதான். அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலுமே ஆண்டவரோடு கூட எனக்கு ஒரு தனிப்பட்ட உறவு இல்லாமலே கிறிஸ்தவ வாழ்க்கையில் என் வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. கல்லூரி காலங்களில் பார்க்கும்பொழுது அப்போ தான் ரொம்ப ஜெபிக்கணும், ஆண்டவரோடு நடக்கணுன்ற ஆசையெல்லாம் அப்போ தான். அப்போது ரொம்ப ஜெபிச்சு நீங்கள் என்னோட இருக்கணும் ஆண்டவரே, இங்கே பெரிய பாட்டுக்காரி ஆகணுன்ற எண்ணமெல்லாம் பெருசாலாம் இல்லை, ரொம்ப ஜெபிக்கணும்னு தான் மனசில் ரொம்ப. அப்படியே என் காலங்கள் போய் கொண்டிருக்கும்போது கல்லூரி முடிச்சுட்டு திருமணத்திற்கு முன்பதாக நான் அப்பா கூட இருக்கிறேன்.
அப்போது மீட்டிங் போனப்போ பாட்டு பொதுவாகவே நாங்கள் வீட்டில் எல்லாரும் பாட்டு பாடுறதுனால அப்பாவுடைய கூட்டங்களுக்கு முன்னாடி, அப்பா செய்திக்கு முன்னாடி காணிக்கேட்ட பகுதியில் எங்களை ஒரு பாடல் பாட சொல்லுவது உண்டு. அப்போ பாடும்பொழுது என்னிடத்துல வந்து ஒரு 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 ஊழியக்காரங்க தான் என்கிட்ட சொன்னாங்க, அம்மா நீ அழகாக பாடுற, ஆனால் உன் பாட்டில் அபிஷேகமே இல்லை. நான் ஜெபிக்காதப்போ சொல்லியிருந்தா கூட நான் வந்து அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டேன், நம்ம ஜெபம் பண்ணாதானே இருக்கும். ஆனால் அவ்வளோ ஆண்டவரோடு நடக்கும்பொழுது, ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க அந்த வார்த்தையை சொன்னதை என்னால் தாங்கவே முடியல. வீட்டில் வந்து நான் அழுதேன். அப்பா அம்மாலாம் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, யார் சொன்னா. ஆனால் இன்றைக்கு நீங்கள் போய் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா கமெண்ட் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அழகாக பாடுறீங்கன்னு சொல்லலை, உங்கள் பாட்டில் ஆண்டவர் பிரசன்னத்தை நாங்கள் பார்க்குறோம், கண்ணீர் வருகுது, ஆண்டவர் உங்கள் குரல்லையே இருக்கிறாரு. இதுதான் பார்க்கும் பொழுது ஆவி இல்லைன்னு மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல, ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நினைக்காதீங்க. ஆண்டவர் நம்மை காண்கிற விதம் மகா பெரியது. அந்த வரிகளை மறுபடியும் சொல்லலாம். பாவி என்று என்னை பலர் தள்ளினார், உன்னிலே ஆவி இல்லை என்று உன்னை இகழலாம், ஆண்டவருடைய அன்பு என்னை பார்க்கிற விதம் வித்தியாசமானது. மறுபடியும் அந்த வரிகளை எல்லாரும் சொல்லலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி பாவி என்றென்னை பலர் தள்ளினார், ஆவி இல்லை என்று இகழ்ந்தும் விட்டார். பாவி என்றென்னை பலர் தள்ளினார், ஆவி இல்லை விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையாளி, நித்தமும் என் நிழல் நானி. கர்த்தரே, மறுபடியும் சொல்ல போறோம். பாவி என்று என்னை பலர் தள்ளினார், ஆவியில் என்று இகழ்ந்தும் விட்டார். பாவி என்றென்னை பலர் தள்ளினார், ஆவியில் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையாளி, நித்தமும் என் நிழல் நானி. கர்த்தரே எம் துணையாளி. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? வாழ்க்கை முழுவதும் நமக்கு துணையாய் வருகிறவர் யார்தான்? கர்த்தர் ஒருவரே. இன்னொரு பாடலை பாடலாம். மாறிடார் என் மாநேசர், மாறாதவர் அன்பு. கல்வாரி சிலுவையிலே அந்த அன்பு வெளிப்பட்டது. இந்த வால் ஹேங்கிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடிக்கடி நான் சொல்வது உண்டு. நான் ஒரு சிலுவை படம் போட்டு ஒரு வேர்டிங்ஸ் அதில் இருக்கும். ஆண்டவரை பார்த்து நான் கேட்டேன், லார்ட் ஹவு மச் யூ லவ் மீ, எந்த அளவுக்கு நீங்கள் என்ன நேசிக்கிறீங்கன்னு எனக்கு காட்டுங்க. ஆண்டவர் சிலுவையில் இப்படி காமிச்சாராம். எவ்வளோ? இவ்வளோ இல்லை, யூ திஸ் மச் ஐ லவ் யூ. அப்போ அவருடைய அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு எதில் வெளிப்பட்டது? சிலுவையிலே. அந்த நேசரை பார்த்து, இயேசுவின் மகா அன்பு இதே, இதன் ஆழம் அகலம் அறியால் ஆகுமோ, இதற்கு இணை உலகத்தில் எதுவுமே இல்லை. நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறது எதற்கு தான்? அவர் அன்பை ருசிக்க, அவரை துதிக்க, அவரை பாட, மகிமைப்படுத்த. தயவுசெய்து யாரும் சும்மா இருக்க வேண்டாம். இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரோடு செலவு பண்ண போகிறோம். அல்லேலூயா. மாறிடார் மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பின் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிதே. மாறிடார் மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பின் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிடை ஏதும் வேறில்லையே.
வாழ்க்கையில் பாரில் என்னை தேடி வந்தார். நீசன் என்று என்னை தள்ளாமல் நேசனாக என்னை மாற்றிக்கொண்டார். பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே. நீசன் என்று என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே. நீசன் என்று என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே அதிநாழம் அறியலாகுமோ? இதற்கிடை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா இயேசுவின் மகா அன்பிதே ஆழம் அறியலாகுமோ? இதற்கிடை ஏதும் வேறில்லையே. இடை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை நாம் தள்ளினோம். தம் உள்ளம் போல என்னை நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றி ஆதி தேவன் எனக்காக பலியானார். உள்ளத்தால் அவரை தள்ளினோம். தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினோம். தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே அதிநாழம் அறியலாகுமோ? இதற்கிடை ஏதும் வேறில்லையே. இடை ஏதும் வேறில்லையே. இதற்கிடை ஏதும் வேறில்லையே. இடை ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் விண் சாயலை அணியும்படி ஆவியால் அன்பை பொழிந்தார். ஆவலோடு நான் அவரை சந்திக்கும் அந்த மறுரூபமாக்கப்படும் நாளுக்கென்று ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் விண் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார். ஆவலாயவரை சந்திக்க சொல்லலாம். ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் விண் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார். ஆவலாயவரை சந்திக்க இயேசுவின் மகா அன்பிதே அதிநாழம் அறியலாகுமோ? இதற்கிடை ஏதும் வேறில்லையே. இடை ஏதும் வேறில்லையே. இடை ஏதும் வேறில்லையே. இடை ஏதும் வேறில்லையே. நியாயத்தீர்ப்பின் நாளிலே நான் நிலையாகும் தைரியம் பெறும்படி என்னை பூரணராக்கும்படிக்கு அவரது அன்பு எனக்காக ஊற்றப்பட்டது. அந்த மகா பெரிய அன்பு, சிலுவையிலே வெளிப்பட்ட அன்பு என்னை பரிசுத்தனாக்கும்படி திட்டம் கொண்டது. நியாய விதி தினமதிலே நானும் நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. நியாய விதி தினமதிலே நாமும் நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக
இல்லையே. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டங்களோ, ஏதோ ஒரு இல்லாமையோ, ஏதோ ஒரு தேவைகளோ நம்ம கண்களுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது நம்ம மனசில், எல்லாரும் மனசுலையும் என்ன வரும்னா, ஆண்டவர் கைவிட்டாரோ, நான் செஞ்ச தப்புக்கு ஆண்டவர் என்ன தண்டிச்சிட்டாரோ? கண்டிப்பாக இல்லை. இந்த பாடலை எழுதினவர் வந்து நான் மறைந்த தேவனுடைய மனுஷர் நடராஜ முதலியார் ஐயா. நான் அங்கே கல்லூரியில் படிக்கும்போது அவங்க டேடியை பற்றி நிறைய சாட்சி அங்கே அக்காங்கெல்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போது சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, போட்டுக்க ட்ரெஸ் இருக்காது. ஒரு ட்ரெஸ்ஸு, இங்கே இருக்கிறவங்க யாருமே ஒரே ஒரு ட்ரெஸ்ஸோடு இங்கே இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஒரு ட்ரெஸ்ஸு, அதை துவைச்சி காய போட்டுட்டு அது காயிற வரைக்கும் பாத்ரூமில் இருந்து பாதி காஞ்ச பிறகு அதை எடுத்து போட்டுக்கணும். அந்த நிலைமையில் அவருடைய ஆரம்ப ஊழியம். அப்போ அவர் பாடுகிறார் என்ன வார்த்தை? இயேசுவின் மகா அன்பு. நம்ம ஆனால் எல்லாம் இருக்கும், ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒன்று இல்லை, அதை நம்பிக்கிட்டு என்னை கை விட்டுட்டிங்களா? உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை ஆண்டவரே, உங்களை நம்பி நம்பி நான் என்னத்தை கண்டேன்னு டக்கு நம்ம சொல்லிடுறோம். பரிசுத்தவான்கள் கண்ட தேவனுடைய அன்பு வேறு, நாம நிர்மாணிக்கிற தேவனுடைய அன்பு வேறு. நியாய வீதி தினமதில், அந்த நியாய தீர்ப்பு நாளில் நான் செஞ்ச தப்புக்கு கூட நான் தண்டனை வாங்குறத ஆண்டவர் விரும்பலை. நம்ம என்ன நினைப்போம்? நம்ம குழந்தைங்களோ இல்லை நம்ம வீட்டில் கணவனோ மனைவியோ நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம்னு வைங்களேன், இதை செய்யாத, உனக்கு ஒத்துக்காது சொல்லி அவங்க சிக்காவும் போது நமக்கு ஒரு கோபம் வரும் பாருங்க. உனக்கு இது தேவை, நான் எவ்வளோ சொன்ன கேட்டியா, நீ படு, அப்போ தான் உனக்கு. பெற்ற தாயாக இருந்தாலும் நம்ம அப்படி சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. என் பாவங்களுக்கு தக்கதாய் செய்யாமல், என் மீறுதலுக்கு தக்கதாய் செய்யாமல் நமக்கு நேரிட இருந்த எல்லா தண்டனைகளையும் தம்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை நீதிமான் ஆக்குகிறவர். அல்லேலூயா. அந்த வரிகளை மறுபடியும் பாடலாமா? நியாய தீர்ப்பின் நாளிலே நான் நிலையாகும்படி என் மேல் உமது அன்பு பூரணமாய் வெளிப்பட்டதே, அந்த புண்ணியரின் அன்பை நான் என்றென்றேக்கும் பாடுவேன். நியாய வீதி தினமதிலே நானும் நிலையாகும் தைரியம் பெறவே, நியாய வீதி தினமதிலே நானும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. மீண்டும் சொல்லலாம். நியாய வீதி தினமதிலே நானும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகா அன்பிதே, அது நாழம் அறியலாகுமோ? இதற்கிடை ஏதும் வேறில்லையே, ஏதும் வேறில்லையே, இதற்கிடை ஏதும் வேறில்லையே, இடை ஏதும் வேறில்லையே. அல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவரே என்னை என்றும் காப்பவர், என்னை என்றும் நடத்துபவர், என்னோடு இருப்பவர் அவரே. இந்த வார்த்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில், அந்த காலத்தில், பழங்காலம்னு சொல்லக்கூடாது, நம்மளுக்கு முந்தின ஜெனரேஷன் வச்சுக்கலாமே, அந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு ஞானம் புத்தி சொல்லுகிற போதிக்கிற பாடல்களாய், ஆண்டவருடைய வருகையை குறித்த பாடல்களாய் இருக்கும். ஆனால் இப்போ உள்ள பாடல்கள் வந்து ஆண்டவர் ரொம்ப டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட பேசுகிற மாதிரி, நீங்கள் ரொம்ப பெரியவர், நீங்கள் மகத்துவமானவர்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எப்படி ஆண்டவரை நம்ம துதித்தாலும் ஆண்டவர் அதில் மகிமைப்படுகிறார். ஆனால் எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் நம்ம அதை சத்தமாக சொல்லணும். ஏன் சத்தமாய் ஆண்டவரை துதிப்பது என்பது இட் இஸ் அ லவுட் டிக்ளரேஷன், இட்ஸ் அ லவுட் கன்ஃபஷன். ஆண்டவரை நான் பகிரங்கமாக அறிக்கையிடுகிறது. அப்படின்னா என்ன? ஒரு பெருமைக்குரிய ஒன்று. இப்போது நீங்கள் பாருங்கள், பெருசாக ஒன்று நம்ம சாதிச்சிட்டோன்னு வைங்களேன், ஒரு மீடியா முன்னாடி நம்மளை கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா கற்பனை தானே, வைங்களேன். அப்போ நம்ம அவார்டு வாங்கும்போது எப்படி இருப்போம்? சிரிச்சுக்கிட்டு பெருமையாக, மீடியா எல்லாம் நம்மளை சுற்றி இருக்குதுன்னா பெருமையாக வாங்குவோம். இதே ஒரு தண்டனை கைதி ஆக்கப்பட்டு விலங்கிடப்பட்டு கூட்டிகிட்டு போகும்போது அங்கேயும் மீடியா இருக்கும், அங்கேயும் கேமரா இருக்கும், அங்கேயும் கண்கள் நம்மை பார்க்கும். அப்போ நம்மளால் தலை நிமிர முடியாது. என்ன பண்ணுவோம்? கர்ச்சீப் இருந்தால் மூஞ்சியை
மூடிக்கொண்டு போவோம். அப்போ என் தேவனை உயர்த்துவது நான் அமைதியா அவமானத்தோட அமைதியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் அ பகிரங்கமான ஒரு கன்ஃபஷன், அறிக்கையிடுதல், வெளிப்படையா. அதை மனுஷர் மாத்திரமல்ல, என் ஆத்துமாவும் கேட்கிறது, சாத்தானும் அதை கேட்கிறான். அதனால எவ்வளோ ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது எவ்வளோ சத்தமா தைரியமா பகிரங்கமா அதை உச்சரிக்க முடியுமோ அப்படி நம்ம உச்சரிக்க போகிறோம். தண்ணீர் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை காப்பவர், என்னை நடத்துபவர், என்னோடு கூட இருக்கிறவர். எல்லாரும் கரங்களை தட்டலாமா? தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். அவரே என்னை என்றும் காப்பவர், அவரே என்னோடு இருப்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே அவரே என்னை என்றும் காப்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே. மீண்டுமாய் தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும். உயிர்த்தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். அவரே என்னை என்றும் காப்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே. மறுபடியும் அவரே என்னை என்றும் காப்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே. எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், என் பாவம் கழுவ சிலுவையிலே மரித்தார். எனக்கென்று ஒருவர் உண்டு என்றால் அது என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்கிற என் நேசர், என்னை விட்டு விலகாதவர், என்னை கைவிடாத தெய்வம். எனக்காக மரித்தார், அவர் எனக்காக உயிர்த்தார். என் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்றும் காப்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காப்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு, அவரே. மேகங்கள் நடுவிலே ராஜாதி ராஜாவா என்னை தம்மோடு சேர்த்துக் கொள்ளும்படி எனக்காக வருவார். எனக்காக ஒரு ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கை எனக்கு விருதாவாய் அவரை சேவிப்பதற்கு மாத்திரமல்ல, மறுமையிலும் அவரோடு கூட நான் நடக்கும்படி, அதிலே நான் பங்கடையும்படி எனக்காக அவர் யாவையும் செய்து கொண்டே இருக்கிறார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்தை ஆளு
ஆளுகை செய்வார் அவரே. என்னை என்றும் காப்பவர் அவரே. என்னை என்றும் நடத்துவார் அவரே. என்னோடு அவரே அவரே. என்னை என்றும் காப்பவர் அவரே. என்னை என்றும் நடத்துவார் அவரே. என்னோடு இருப்பவர் அவரே. மறுபடியுமாய் அறிக்கை செய்யுங்கள். அவரே என்னை என்றும் காப்பவர். ஓ, என்னை நடத்துபவர், என்னோடு கூட இருப்பவர். சொல்லிக்கொண்டே உலகத்தின் கடைசி பரியந்தமும் உங்களோடு கூட நான் இருப்பேன் என்று சொன்னவர். என்னை நடத்துவார் அவரே. என்னோடு இருப்பவர் அவரே. தண்ணீர் மீது நடந்தார் அவர், காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர் அவர், என்னோடென்றும் இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர் என்னோடென்றும் இருக்கிறார் அவரே. என்னை என்றும் காப்பவர் அவரே. என்னை என்றும் நடத்துவார் அவரே. என்னோடு இருப்பவர் அவரே அவரே. என்னை என்றும் காப்பவர் அவரே. என்னை என்றும் நடத்துபவர் அவரே. என்னோடு இருப்பவர் அவரே. எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். எல்லாரும் முழங்கால்களை முடக்கிக் கொள்ளலாம். நாவுகள் எல்லாம் தேவனை அறிக்கை பண்ணும். ஆண்டவரை குறித்து சத்தமான அறிக்கை தான் அவரை துதிக்கிறது. எவ்வளவு சாத்தமா சொல்ல முடியும்? நீர் எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக உம்மையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தீர். இனி நான் வெட்கத்துடனே அலைய வேண்டியதில்லை, நான் தலை குனிந்து நிற்க வேண்டியதில்லை. என்னை காக்க நீர் உண்டு, பரலோகம் சேர்க்க நீர் உண்டு, தமது மகிமையை என் வாழ்க்கையில வெளிப்படுத்த நீர் உண்டு. ஓ, நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக டிக்ளேர், கன்ஃபஸ் பண்ணுங்க. இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிடாத நாவுகள் தேவனுக்கு பிரியமானவைகள் அல்ல. அவரை மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்தார் என்று நாவுகள் எல்லாம் அறிக்கையிட வேண்டும். சொல்லுங்க எல்லாருமா. நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் போக்க நம்மை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்னும் காப்பவர் அவரே. என்னை என்னும் நடத்துவார் அவரே. என்னோடு இருப்பவர் அவரே. தைரியமாய் அவரே. என்னை என்றும் காப்பவர் அவரே. என்னை என்றும் அவரே. மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் ராஜாவாய் இந்த உலகத்தை ஆளுகை செய்வார் அவரே. என்னை என்றும் காப்பவர் அவரே. என்னை என்றும் நடத்துவார் அவரே. என்னோடு இருப்பவர் அவரே அவரே. என்னை என்றும் காப்பவர் அவரே. என்னை என்றும் அவரே. என்னோடு இருப்பவர் அவரே. சொல்லிக்கொண்டே அவரே. இதுவரை காத்தவர், இதுவரை தாங்கினவர், இதுவரை ஏற்றினவர், இதுவரை சுமந்தவர், இமைகள் கண்களை காப்பது போல என்னை காத்தவர். இனிமேலும் இனி வருகிற காலங்களிலும் கொடிதும் கடினமான பாதைகளிலே என்னோடு கூட இருந்து
விதமாய் சொல்ல போகிறோம். நீரே என்னை காப்பவர், நீரே என்னை நடத்துபவர், நீரே என்னோடு கூட இருக்கிறவர். எல்லாருமாய் சேர்ந்து அவரே என்னை என்றும் காப்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காப்பவர், அவரே துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. மீண்டுமாய் அவரை பார்த்து அவரே என்னை என்றும், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு, அவரே அவரே அவரே. கரங்களை தட்டி ஓ மகிமை நிறைந்த தெய்வமே, மகத்துவமான தெய்வமே, என்னோடு கூட வருகிற தெய்வமே, எனது கட்டுகளை எல்லாம் என்னை விட்டு அகற்றி, பாரமான சுமைகளை என்னை விட்டு அகற்றி, கைகளை கூடைக்கு நீங்களாக்கி, அடிமையின் விலங்குகளை தகர்த்தெறிந்து விடுதலை வாழ்வுக்கு நேராய் என்னை நடத்துபவர் நீரே. என்னோடு இருப்பவர், என்னை விட்டு விலகாதவர், கைவிடாதவர், எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்து இன்றளவும் பிதாவினுடைய வலது பார்சத்திலே நின்று எனக்காக 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 பரிந்து பேசுகிற தெய்வமுமை நோக்கி பார்க்கிறேன். ஓ ராஜா 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 ராஜா. கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, என்னை என்னும் காப்பவர் அவரே, என்னை என்னும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. இனி உள்ள காலங்களை நான் எப்படி கடப்பேன்? இந்த சூழ்நிலை எனக்கு முன்பாக நிற்கிறது, நான் என்ன செய்ய போறேன்? ஒருவேளை உங்க இருதயம் சோர்ந்து போய் இருக்கலாம். உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராய் ஏறெடுங்க. என் கரங்களை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க நடத்துகிற பாதையில நான் நடக்கணும் ஆண்டவரே. என் இருதயம் தோன்றுகிறபடி அல்லப்பா, என் மனதிற்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அல்லப்பா, அதன் முடிவு மரணம் எனக்கு தெரியும் ஆண்டவரே. நீங்க நடத்தணும்பா. என் ஆவி ஆத்துமா எல்லாவற்றையும் நான் உமக்கு கொடுக்கிறேன் என்பதற்கு அடையாளமா 2 கரங்களை ஆண்டவர் இடத்துல தூக்குங்க. முடிந்தவர்கள் எல்லாம் 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராய் ஏறெடுங்கள். நான் சரண்டர் என்ற மாதிரி ஆண்டவர் இடத்துல கொடுங்க. எதையோ ஆண்டவருக்கு கையிலேயே பெற்றுக்கொள்ளுகிறது போல முழுவதற்கும் ஆண்டவரையே சார்ந்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாய் 2 கரங்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்தி, ஆவி ஆத்துமா என் சரீரம் முழுவதும் உமக்கே நான் தருகிறேன், என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாய் ஒரு சின்ன குழந்தை என்னை உம்மிடம் தூக்கி கொள்ளுங்கன்னு அம்மா கிட்ட எப்படி 2 கரங்களை தூக்குமோ அதுபோல ஆண்டவரை பார்த்து 2 கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. உங்க முகத்தை ஆவலோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆவியாத்துமா சரீரம் முழுவதும் உமக்கே தருகிறேன், இப்போதே நான் தருகிறேன். என்னோட கூட சேர்ந்து பாடாட்டி பரவாயில்ல, நீங்க பேசிக்கொண்டே இருங்க. நான் என்னை முழுவதுமாய் உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்காக மரித்த, எனக்காக உயிர்த்த, எனக்காக யாவையும் செய்த தேவனுக்கு இதை விட பெஸ்டா கொடுக்க என்னிடத்துல ஒன்றுமில்லைன்னு சொல்வது போல உங்க 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணி என்னோடு கூட சேர்ந்து கொண்டே சொல்லிக்கொண்டே இருங்க. ஆவியாத்துமா சரீரம் முழுவதும்
உமக்கே தருகிறேன். இப்போதே நான் தருகிறேன். உமது மகிமையை கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே. உமது பிரஸ்தாபத்தை என் நாவுகள் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே. உமது கரத்தின் கிரியைகளை என் வாழ்க்கையில நீங்க உயிர்ப்பிக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு என்னையே நான் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். என் நாவு, என் இருதயத்தின் நினைவு, என் சிந்தனைகள் எல்லாவுக்கு பிரீதியாய் அமையும்படி என்னை முழுவதுமாய் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்னுடைய உள்ளும் புறமுமான அவயவங்கள், என் சிந்தைகள், ஆவிக்கேற்ற மனுஷனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மோடு நான் இருக்கணும், உம்மோடு நான் வாழணும். மழையாக இறங்கணுமே, எல்லை முழுதும் நனைக்கணுமே. பிள்ளைகள் மேல், என்னை சார்ந்தவர்கள் மேல், என் சபை மேல், என் ஊழியக்காரர்கள் மேல், என் வேலை மேல், எங்கெல்லாம் நாங்கள் செல்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு பிரசன்ன மழையை போல் பெருமழையாய் எங்கள் மேலே இறங்க வேண்டுமே. மழையாக இறங்கணுமே, மனசு போதும் போதும்னு சொல்ற அளவு, இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு சொல்ற அளவு என் மேல் நீங்க இறங்க வேணுமே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ்கா வீசுமே
வாழ்க்கையை திருப்தியாக்குகிற எங்கள் மகாதேவனே, உம்மையே நோக்கி எங்க கண்கள் அமைந்திருக்கிறதப்பா. உம்மையே நோக்கி நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற உம்மை மாத்திரம் எங்க கண்களுக்கு முன்பாக நாங்க நிறுத்தி இருக்கிறோம். எங்க நினைவெல்லாம் நிரம்பி இருக்கிற ராஜாதி ராஜா, உமக்கு கோடி நன்றி பலிகளை நாங்க காணிக்க ஆக்குகிறோம். நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஆசையோடு இந்த கூட்டங்கள்ல உம்மேல இருக்கிற நேச வைராக்கியத்தினால நிறைந்திருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது கண்கள் பார்க்க வேண்டும். உத்தமருக்கு நீர் பக்கபலம், உண்மையாய் உம்மை தேடுகிற யாவருக்கும் நீர் புலப்படுகிறவர் என்று நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. உடைக்கப்பட்ட இருதயத்தோடு, அநேக கேள்விகளோடு, எப்பொழுது ஆண்டவர் என் பக்கமாய் திரும்புவார் என்று காத்து கொண்டிருக்கிற இருதயங்களுக்காக உங்க சமூகத்தில் வருகிறேன். ஆண்டவர் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோட இன்று பேசுங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. உமது கருணையின் கருத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். நாம் இருக்கிற இடங்களில் நமது முழங்கால்களை முடக்கிக் கொள்ளலாம். முழங்கால்களை முடக்கிய சில விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். வழக்கம் போல ஒவ்வொரு கூட்டங்களிலும் நம்ம இடத்திற்காக நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். மறுபடியும் நீங்கள் கரங்களை நீட்டிக்கொள்ளுங்க, இடத்தை பார்த்து நீட்டிக்கொள்ளுங்க, எல்லாருமா ஜெபிங்க. ஆண்டவரே, அதற்கான தேவைகள் எங்கள் கண்களுக்கு அது மகா பெரிய மலையாக இருக்கப்பா, பெரிய பர்வதத்தை போல இருக்கப்பா. ஆனால் உமக்கு அது ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மால் அது கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எப்படி அதை செய்ய வேண்டும் என்று நீர் திட்டம் வைத்திருக்கிறீரோ அதன்படி நீர் எங்களுக்கு செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகளை அப்பா நீர் நிறைவாக்க வேண்டும் என்று உமது கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், உழைக்கிற பிள்ளைகள், காணிக்கைகளை கொடுத்த பிள்ளைகள் அப்பா தவறாமல் தங்கள் பிரயாசத்தினாலும் அப்பா முழங்கால்களினாலும் இதை தாங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வருகிறேன். இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக அவர்களுடைய வாழ்க்கை கட்டப்பட, உறவுகள் சீர்பொருந்த விரும்புகிற வாஞ்சிக்கிற சகல ஆசீர்வாதங்களால் உமது பிள்ளைகளை நீங்க நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அப்படியாய் கிரியை செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்து அந்த கூட்டங்கள் நம்ம இப்போ 21 நாட்கள் முழங்கால் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டங்களுக்காக நான் சொல்ல எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து ஸ்தோத்திரம் சொல்ல வேணும்னு நான் ஜெபிக்கிறேன், நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டங்களில் எல்லாரும் பங்கு கொள்ளும்படி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தடைப்பட்ட தேவ ஜனங்கள் எல்லாரும் வந்து சேரும்படி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலநிலைகள் சூழ்நிலைகள் சாதகமாய் அமையும்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த முழங்கால் யுத்தம் பெரிய வெற்றியை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கட்டளையிடும்படி நம்ம ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் மகாராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழியக்காரருக்காக விசேஷமா நம்ம ஜெபிக்கலாம். அந்த முழங்கால்களை ஆண்டவர் பலப்படுத்தும்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொண்டையில பேசுறது நிமித்தம் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் வராதபடி, கன்ஜங்ஷனும் இல்லாதபடி ஆண்டவர் நல்ல ஒரு ஃப்ளோவை கட்டளையிடும்படி, த்ரோட்ல நல்ல ஒரு கிளியரன்ஸை கட்டளையிடும்படி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தெய்வம் எவ்வளவு பெரிய ஊழியத்தையும் அப்பா உமது பலத்தோடு, உமது கரத்திற்கு பலத்தோடு நீர் தருகிற கிருபை நிமித்தம் செய்து முடிக்க ஒரு விசேஷ கிருபையை நீர் கட்டளையிட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்ம சிரசின் மேல கரங்களை வைத்துக் கொள்ளலாம். நீங்க ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் கூட நீங்க இருக்கிற இடங்கள்ல உங்க சிரசின் மேல கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, வைக்கப்பட்ட கரங்கள் எங்களுடையதல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய கரமாய் மாறுவதாக. அந்த கரத்தின் வல்லமை சரீரத்தில் நாடி நரம்புகளில பாய்வதாக. இஸ்ரவேலின் சேனைக்குள்ள ஒருவராகிலும் பலவீனப்பட்டு இருக்கவில்லை. உமது பிள்ளைகள் யாரு பலவீனப்படுக்கையில இருந்தாலும் உமது குணமாக்குகிற பிரசனம் நாங்க ஜெபிக்கிற இந்த நிமிஷம் அவங்க அறைகளுக்குள்ள பிரவேசிப்பதாக, வல்லமை வெளிப்படுவதாக. உமது புயத்தின் மகிமை அந்த அறைகளுக்குள்ள நீர் விளங்க பண்ண வேணுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா, தேவைகளோடு உம்மை சேருகிற பிள்ளைகளை பாருங்க. கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாம் கமெண்ட் பண்ணி கொண்டே இருக்கிற பிள்ளைகளை பாருங்க. சொல்ல கூட தெரியாம, வார்த்தைகளை எப்படி சொல்றதுன்னு தெரியாம மனதிற்குள்ள அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகளை பாருங்க. அந்தரங்கமாய் கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளை பாருங்க. குடும்பத்துல உம்மை சேவிக்கிறத கூட சொல்ல முடியாதபடி ஒளிந்து ஒளிந்து உம்மை சேவிக்கிற பிள்ளைகளை பாருங்க.
அவங்க நீதிய வெளிச்சத்தை போல, நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுங்க. நீங்க அவங்களோடு இருக்கிறீங்க என்பதை பகிரங்கமாய் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக புலப்பட பண்ணுங்க. யார் அவங்கள ஆலயத்துக்கு போவாதுன்னு சொல்றாங்களோ அவங்களே உன்னுடைய ஜெபம் தான் இந்த குடும்பத்தை தாங்குது, நீ ஜெபின்னு சொல்ற அளவுக்கு அவங்க குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுங்க. அநேகருடைய இருதயம் தோண்டு போய் இருக்கிறதப்பா. நெறிந்த நாணலை முறிக்காத தெய்வம், மங்கி எரிகிற திரியை அணைக்காத தெய்வம், உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா மத்தியஸ்தராய் வந்து நீர் காரியங்களை நடப்பிக்க வேணுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, வார்த்தைகள் மூலியமாய் இடைபடுங்கப்பா. எங்க இருதயங்கள் உம்மோடு ஒப்புரவாக்கப்பட ஆண்டவர் நீர் கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஊழியத்துக்கு உறுதுணையாய் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோட கூட இருங்க. கருணையின் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.